அண்மைச் செய்தி. மதுரையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. 1 மணி நேரத்தில் பேனர்களை அகற்றி தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் மதுரை காவல் ஆணையருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மதுரையில் நாளை தவேக மாநில மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் உயர்நீதிமன்ற கிளை இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. மதுரையில் நாளை தவேக மாநில மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் பல்வேறு இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் மதுரையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருக்கும் பேனர்களை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. 1 மணி நேரத்தில் பேனர்களை அகற்றி தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் மதுரை காவல் ஆணையருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சகாய பிரதீபா, இந்த வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்ற உத்தரவின் சாராம்சம் என்ன? வேதவல்லி, மதுரை மாநகரில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் போர்டுகள், பேனர்கள், கட் அவுட்டுகளை 1 மணி நேரத்தில் அகற்றி தகவல் தெரிவிக்க மதுரை மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த அருளரசன் என்பவர் மதுரை அமர்வில் பொதுப்பாதைகள், நடைபாதைகளில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ள பிளக்ஸ் போர்டுகள், பேனர்கள் ஆகியவற்றை வைத்திருக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் அனுமதி பெறாத பிளக்ஸ் போர்டுகள் அகற்றப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் அவ்வாறெனில் தற்போது மதுரை பகுதியில் சென்று பார்க்க என கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் போர்டுகள், பேனர்கள், கட் அவுட்டுகளை 1 மணி நேரத்தில் அகற்றி அது தொடர்பான அறிக்கையை மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் பெற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை சிறிது நேரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். வேதவல்லி, தகவல்களுக்கு நன்றி சகாய பிரதீபா.